சரிங்களா? ஸோ அப்போ நம்ம இந்த கொஷின் பார்க்கணும்னா ஏ இஸ் 25% மோர் தென் பினா இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் வந்து யாருன்னா பி தான். இப்போ நான் 25%க்கு நான் ஃப்ராக்ஷன் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. 25%க்கு ஃப்ராக்ஷன் என்ன? 1/4. 1/4. ஸோ மோர் தானே கொடுத்துருக்காங்க, அப்போனா ப்ளஸ்ஸே போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் யார்? பி தானே. அப்போ பிக்கு தான் நான் என்ன பண்ணணும்? டினாமினேட்டரை எடுக்கணும். ஸோ டினாமினேட்டர் 4 போட்டுக்கணும். ஸோ அப்போ 4 வந்துட்டு பினா ஏ வந்துட்டு பியை காட்டிலும் எவ்வளோ அதிகம்? 25% அதிகம். ஸோ பி வந்து 4னா 4ல் 25% எவ்வளவு? 4ல் 25% ப்ளஸ் 1. ஸோ அப்போ ப்ளஸ் 1 போட்டுக்கலாமா? 4 + 1 5. ஏ வந்துட்டு 5ஆக இருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஏ வந்துட்டு 5ஆக இருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல நான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை வந்து மாற்றுறேன். சரிங்களா? இப்போ நான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எப்படி மாற்றுறேன்னா, இப்போ பி வந்துட்டு ஏவை காட்டிலும் எப்படி இருக்காங்க? கம்மியாக இருக்காங்க. பி வந்துட்டு ஏவை காட்டிலும் ₹1 கம்மியாக இருக்காங்க. ஸோ 1x வந்து கம்மியாக இருக்காங்க. சரிங்களா? அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு ஏவை காட்டிலும் பி எவ்வளவு குறைவாக இருக்காங்க? சரிங்களா? ஏவை காட்டிலும் பி எவ்வளோ குறைவாக இருக்காங்க? பி எவ்வளோ குறைவாக இருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏவை காட்டிலும் 1x சார். ஸோ 1x. ஸோ 1x அல்லது 1ன்னே போடலாம். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 1ன்னே போட ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ 1x. ஸோ யாரை காட்டிலும்னு சொல்கிறாங்க? பியை காட்டிலும் பியா, ஏவை காட்டிலும் பியா? ஏவை காட்டிலும். ஸோ ஏவை காட்டிலும் பி எவ்வளவோ குறைவாக இருக்காங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல ஏ தான் வந்து டினாமினேட்டர். ஸோ நம்ம சொன்னால எதை ரெஃபரன்ஸாக வச்சுருக்கோமோ அதுதான் டினாமினேட்டரில் இருக்குன்னு சொன்னோமா? இப்போ இந்த இடத்துல டினாமினேட்டர் யாருன்னா பி, சாரி ஏ, சாரி நானே கன்ஃபியூஸ் பண்ணுறேன். 1/5x. ஸோ இது xx கேன்சல் ஆயிரும். இப்போ இன்டூ 100ன்னு போட்டால் இது எனக்கு பெர்சன்டேஜை கன்வெர்ட் ஆயிரும். ஆனால் எனக்கு என்ன தேவையில்லைன்னா இந்த இன்டூ 100ன்னு போட்டு கண்டுபிடிக்கணுங்கிற தேவையில்லை. ஏன்னா எனக்கு என்ன தெரியும்? 1/5னாவே ஃப்ராக்ஷன் எதுக்கு ஈக்குவல்னு தெரியும்? சொல்லிடுங்க. 1/5னாவே ஃப்ராக்ஷன் 20%க்கு ஈக்குவல்னு தெரியும். அதனால் டேரெக்டாகவே நான் 20% போயிடுறேன். ஸோ அப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா -1 -20%. அதாவது ஏவை காட்டிலும் பி 20% குறைவாக இருக்காங்க. சரியா? ஸோ அதே போல் தான் பியை காட்டிலும் ஏ 25% அதிகமாக இருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த சம் தான், இதுதான் ஏபி மாடல்னு சொல்கிறோம். இப்போ இந்த சுகர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது கன்சம்ஷன் எவ்வளோ ரெடியூஸ் பண்ணணும், அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ டைம் எவ்வளோ குறையணும், அல்லது டைம் இன்க்ரீஸ் ஆகுது ஸ்பீட் எவ்வளோ குறையணும், இந்த மாதிரி கேட்கக்கூடிய கொஷின் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதே மெத்தடு தான். சரிங்களா? அங்கே இன்வெர்ஸ் ரிலேஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ ஏ அங்கே வந்து பார்த்திங்கன்னா 5:4ன்னு இருக்குன்னா கன்சம்ஷன் 4:5 இன்வெர்ஸாக வந்துட்டு இருக்கும். சரியா? ஸோ இதுதான் வந்துட்டு ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். இப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சுகர்னுடைய ப்ரைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அப்போ கன்சம்ஷன் எவ்வளவு குறையணும்? ஸோ ப்ரைஸும் கன்சம்ஷனும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். சரிங்களா? இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு 2 ருபீஸ்க்கு சர்க்கரை விற்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 kg வந்து வாங்குறீங்க. சரிங்களா? ஸோ 2 ருபீஸ்க்கு சர்க்கரை விற்கிது, நீங்கள் அப்போ 2 kg வாங்குறீங்க. அப்போ மொத்தமாக எவ்வளோ செலவு பண்ணுவீங்க? 4 rupees செலவு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம் டோட்டலாக. ஆனால் இப்போ வந்துட்டு ப்ரைஸ் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா 1 rupees-ஆக மாறிடுச்சு. சரிங்களா? இது என்ன ஆயிடுச்சு? ஹாஃபாக குறைஞ்சிருச்சு. ப்ரைஸ் ஹாஃபாக குறைஞ்சனால கன்சம்ஷன் என்ன ஆகும்? ஹாஃப் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ 2 இருக்குன்னா அது டபுளாக மாறிடும். 4 kgs வந்து வாங்குவீங்க. அப்போ டோட்டல் எக்ஸம்ஷன் எவ்வளவு? 4 rupees. ஸோ இப்போ ஒரு வேளை 4 ரூபாயே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, 4 rupees-ஆக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் எவ்வளோ கிலோ தான் வாங்க முடியும்? டபுள் மடங்கு ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் இப்போ எவ்வளோ கிலோ தான் வாங்க முடியும்? 1 kg தான் வாங்க முடியும். ஸோ இது டபுள் ஆகிருக்கு அப்படின்னா இது ஹாஃப் ஆயிரும். ஸோ அப்போ 4 rupees-க்கு தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு இன்வெர்ஸ் ரிலேஷன்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இது 2 மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இது 2 மட்டும் எடுத்துக்கலாம். இது 2 rupees-லேருந்து 1 rupees-ஆக மாறி இருக்கு. அப்போ இது கேஜிஸ் வந்துட்டு என்ன இருக்குது? 2-லேருந்து 4-ஆக மாறி இருக்குது. நீங்கள் இதுக்கு ரேஷியோ எடுத்து பாருங்கள், என்ன வரும்? 1:2. கரெக்டா? 1:2.
ஸோ எப்படி இருக்குது, இது 2:1 இருக்குன்னா இது 1:2 இருக்குது. ஸோ ப்ரைஸும் கன்சம்ஷனும் எப்படி இருக்குன்னா இன்வர்ஸ் ரிலேஷனில் இருக்கும். ஸோ அப்போ கன்சம்ஷன் எவ்வளவு குறைஞ்சிருக்கு, எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இங்கே ப்ரைஸ் வந்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்குன்னா 2லேருந்து 1 குறைஞ்சிருக்குன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு 2 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்தது இப்போ 1 ரூபாயாக மாறி இருக்கு. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு, 2 ரூபாயிலிருந்து 1 ரூபா குறைஞ்சிருக்கு. ஸோ 1ங்கிறது 2 ரூபாயில் எவ்வளவு, 50%. ஸோ 50% குறைஞ்சிருக்கு. அப்போ இங்கே எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ முன்னாடி ஒரு கிலோ இன்க்ரீஸ் ஆகிருக்கா, 1 கிலோங்கிறது எதுலேருந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டினாமினேட்டரில் நம்ம எதாவது எடுத்துக்கணும், 1 ரூபாயிலேருந்து தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரி, 1 kgலேருந்து இன்னொரு 1 kg இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ 1/1 × 100 which is equal to 100%. சரிங்களா? ஸோ இப்போ இது ஓரளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் என்னென்னு புரிஞ்சிருக்கும். நான் இதை பர்சன்டேஜ் வைஸ் சொல்கிறேன். ஸோ இப்போ 25% ப்ரைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ 25%க்கு உங்களுக்கு தெரியும், ஈஸியாக ரேஷியோ எழுதிடுவீங்களா? ப்ரைஸ். ஸோ ஓல்டு ப்ரைஸில் நம்ம என்ன எடுத்துக்குவோம், ஸோ இதுக்கு ஃப்ராக்ஷன் 1/4, ஓல்டு ப்ரைஸில் நம்ம டினாமினேட்டர் எடுத்துக்குவோம். ஏன்னா அதுதான் ரெஃபரன்ஸ், இதிலிருந்து தான் ஓல்டு ப்ரைஸ்லேருந்து தான் நியூ ப்ரைஸ் வருது. அப்போ ஓல்டு ப்ரைஸ் தான் ரெஃபரன்ஸ். அப்போ 4 வந்து இங்கே எடுத்துக்குவோம். ஸோ நியூ ப்ரைஸ் 4 + 1 5 இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு கன்சம்ஷன். கன்சம்ஷன் எப்படி இருக்கணுங்க, இது 4:5னா கன்சம்ஷன் எப்படி இருக்கும் சொல்லுங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக. கன்சம்ஷன் 5:4 இருக்கும். அதாவது முன்னாடி 5 கிலோ வாங்கிட்டு இருந்தானா இப்போ எவ்வளோ கிலோ தான் வாங்குவான், 4 கிலோ தான் வாங்குவான். அப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு, முன்னாடி 5 கிலோ வாங்கிட்டு இருந்தானா இப்போ எவ்வளோ கிலோ வாங்க முடியும், 4 கிலோ தான் வாங்க முடியும். எவ்வளோ கிலோ குறைஞ்சிருக்கு, ஸோ 1 கிலோ குறைஞ்சிருக்கு. இந்த 1 கிலோ குறைஞ்சிருக்குதுன்னா எதுலேருந்து குறைஞ்சிருக்கு, 5 கிலோலேருந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அப்போ ரெஃபரன்ஸ் வேல்யூ 5 தான் இங்கே. அதை நம்ம என்ன பண்ணிக்கணும், டினாமினேட்டரில் எடுத்துக்கணும், × 100. ஸோ நமக்கு தெரியும் 1/5 என்ன தான் 20%. ஸோ -20%. சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு இதுக்கான ஆன்சர். ஸோ இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கான்செப்ட் மட்டும் நான் இப்போவே அப்லோட் பண்ணிடுறேன். இன்னொரு முறை கூட நீங்கள் நல்லா பாருங்கள், பார்த்துட்டு இந்த கான்செப்ட் நல்லா தெளிவாகிருங்க. ஏன்னா இந்த கான்செப்ட் வந்துட்டு நம்ம இங்கே மட்டும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ பர்சன்டேஜ்லேயும் யூஸ் பண்ணுவோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸில் யூஸ் பண்ணுவோம், ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் யூஸ் பண்ணுவோம், அப்புறம் நிறைய இடங்கள்ல எல்லா இடங்கள்லையுமே இது வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். மிக்சர் அண்ட் அலிகேஷன்ஸில் யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி நிறைய இடங்களில் இந்த ரேஷியோ மெத்தட் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இது நல்லா கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா தான் அந்த சம்ஸ் எல்லாமே ஈஸியாக இருக்கும். சரியா? ஓகே.